ஹாய் ஐஸ், இந்த சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் பையிங்கை பற்றி டீப்பாக பார்த்துட்ருக்கோம். நீங்கள் ஒரு ஆப்ஷன் பையர் அல்லது இதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் ஏற்கனவே ரொம்ப ஆப்ஷன் பையிங்கில் லாஸ் பண்ணியிருக்கேன், இப்போ வந்துட்டு நான் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி எந்த மாதிரி கேட்டகரியாக இருந்தாலும் சரி, இப்போது நான் சொல்ல போகிற விஷயங்களை ரொம்ப கவனமாக கேளுங்க. ரொம்ப மைண்டில் ஆழமாக வந்துட்டு பதிய வச்சுக்கோங்க. மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்துட்டு ஒரு செட்டில்மெண்ட் டைம். ஓகே, அதாவது நான் சொல்கிறது இந்த ஃபஸ்ட்டு 5 கேண்டில் வந்துட்டு சொல்கிறேன். இது ஒரு செட்டில்மெண்ட் டைம். ஓகே, இதை எப்படி வந்துட்டு செட்டில்மெண்ட் டைம் அப்படின்றோன்னா, மார்னிங் ப்ரீ மார்க்கெட் வந்துட்டு ஓப்பன் ஆகுதில்ல, ஸோ அப்போது 9 o'clock இருந்து 9-7 வரைக்கும் ஒரு சில ஆர்டர்ஸ்லாம் வந்துட்டு மார்க்கெட்டுக்குள்ளே வரும். நம்மளால் வந்துட்டு அந்த ஆர்டர்லாம் வந்துட்டு ப்ளேஸ் பண்ண முடியாது, பட் மார்க்கெட்டுக்குள்ளே அந்த மாதிரி ஆர்டர்ஸ்லாம் வரும். இந்த ஆர்டர்ஸ்லாம் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே ப்ளேஸ் ஆக வந்துட்டு ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இது அடுத்த ஒரு 5 நிமிஷத்தில் க்ளோஸ் ஆகலாம் அல்லது 10 நிமிஷம் ஆகலாம். ஸோ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த 15 மினிட்ஸ் வந்துட்டு எடுத்துக்கிறோம். எக்ஸாம்பிள் சொல்ல போனோன்னா, நான் ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கை ஹியூஜ் குவான்டிட்டியில் ஒரு 2000 ரூபாய்க்கு வந்துட்டு வாங்குகிறேன். மார்க்கெட் என்ன ஆகுது அப்படின்னா 2100 ரூபாயில் வந்துட்டு ஓப்பன் ஆகுது. ஓகே, நான் வந்துட்டு அந்த ஆர்டரை வந்துட்டு கேன்சல் பண்ணலை. எனக்கு எப்போ அந்த ஸ்டாக் வந்துட்டு 2000 ரூபாய்க்கு கிடைக்குதோ, ஸோ அது வரைக்கும் நான் வந்துட்டு வெயிட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த 5 நிமிஷத்துலேயும் நடக்கலாம் அல்லது அடுத்த 10 நிமிஷத்துலேயும் நடக்கலாம். ஓகே, ஸோ நம்ம ரொம்ப லாங் டைமும் எடுத்துக்கிறதில்ல, ரொம்ப கம்மியான டைமும் வந்துட்டு எடுத்துக்கிறதில்ல. நாம் வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படிங்கிறத ஸ்டாண்டர்டாக வச்சுக்கிறோம். ஓகே, இதிலிருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு யூஸ் பண்ணாலுமே ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் வந்துட்டு ட்ரேட் பண்ணாதீங்க. ஒரே ஒரு நாள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹியூஜாக வந்துட்டு ப்ராஃபிட் கொடுக்கும். ஆனால் அடுத்தடுத்த நாட்கள் போகும் பொழுது உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அந்த பைசாவை மறுபடியும் திரும்பவும் மார்க்கெட்டே வந்துட்டு எடுத்துக்கும். ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக தான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் வந்துட்டு எந்த ஒரு ஆர்டருமே வந்துட்டு ப்ளேஸ் பண்ணாதீங்க. இதை நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் சர்வே ஆகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே கைஸ், இன்றைக்கி வந்துட்டு நான் நிஃப்டியில் தான் வந்துட்டு ட்ரேட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கான ட்ரேடுக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், நேத்திக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆன இடம் இந்த இடத்துல வந்துட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேப் அப்பில் வந்துட்டு ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்குது, 24,588 அப்படின்ற ரேஞ்சில். ஓகே, இங்கே இருந்துட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு ரிவர்சல் ஆகுது. இந்த டைம் வந்துட்டு பாருங்கள் 9:27, அதாவது அந்த ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்சல் ஆகுது. நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஒரு சில டைம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரேடு சக்ஸஸ் ஆகும், ஒரு சில டைம் இந்த ட்ரேடு வந்துட்டு சக்ஸஸ் ஆகாது. ஓகே, அகெயின் மார்க்கெட் என்ன ஆகுது அப்படின்னா, நேத்தியோட ப்ரீவியஸ் டே லாஸ்ட் 15 மினிட்ஸ் ஹை பாயிண்ட் கிட்ட ஒரு கேண்டில் வந்துட்டு க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆகிட்டு இம்மிடியட்டாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 9:39 கேண்டில் வந்துட்டு மறுபடியும் அப்சைடு வந்துட்டு க்ளோஸ் ஆகுது. ஓகே, இப்போது நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, 24,550 அப்படிங்கிறது நேத்தியோட லாஸ்ட் 15 மினிட்ஸோட ஹை பாயிண்ட். அப்போ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா 24,550 கால் ஆப்ஷன் சார்ட்டை எடுத்துக்கலாம். இப்போது நான் 24,550 கால் ஆப்ஷன் சார்ட்டை வந்துட்டு எடுத்திருக்கேன். இந்த கேண்டில் தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பாட் சார்ட்டில் நமக்கு என்ட்ரி வந்த கேண்டில். ஓகே, இந்த கேண்டில் வந்துட்டு பார்க்கும் பொழுதே நமக்கு எல்லா க்ரைட்டீரியாவும் மேட்ச் ஆகுதா அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு மேட்சே வந்துட்டு ஆகலை. நீங்கள் பார்க்கும் பொழுதே தெரியும், நம்ம டெலிகிராம் சப்ஸ்கிரைபர்களுக்கு கிளியராகவே வந்துட்டு புரியும். ஓகே, அகைன் நான் வந்துட்டு ஸ்பாட் சார்ட்டுக்கு வந்துட்டு போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த 9:54 கேண்டில் அப்படிங்கிறது அகைன் வந்துட்டு இன்றைக்கான டே லோ வந்துட்டு பிரிண்ட் ஆகிருக்கு இல்லையா, அந்த 9:33 அந்த டே லோவை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் அகைன் வந்துட்டு நம்மளோட நேத்தியோட லாஸ்ட் 15 மினிட்ஸ் ஹைக்கு மேலே வந்துட்டு க்ளோஸ் ஆகுது இந்த 9:54 கேண்டில். ஓகே, இங்கே போய் பாருங்கள், இந்த 9:54 கேண்டில் இதை பார்க்கும் பொழுதே நமக்கு வந்துட்டு நல்லாவே வந்துட்டு தெரியும், இந்த கேண்டலில் நம்மளோட எல்லா கன்ஃபர்மேஷனும் வந்துட்டு மேட்ச் ஆகுதா அப்படின்னா கண்டிப்பாக மேட்ச் ஆகிருக்கும். நம்மளோட டெலிகிராம் சப்ஸ்கிரைபர் நல்லா பார்த்துக்கோங்க, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது மாதிரியே எல்லா கன்ஃபர்மேஷனுமே வந்துட்டு மேட்ச் ஆகிருக்கும். ஓகே, இப்போது இந்த ட்ரேடை பொறுத்த வரைக்கும் நம்மளோட என்ட்ரி ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த
நம்மளோட என்ட்ரி கேண்டலோட க்ளோசிங் ப்ரைஸ் தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட என்ட்ரி பாயிண்ட். ஓகே, அதாவது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ₹100.85 அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கும். ஓகே, நம்மளோட ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்கும்? ₹100.85 25% அப்படின்னு போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 75 பாயிண்ட் சம்திங் வந்துட்டு வரும். ஆனால் இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்துட்டு டே லோ வந்துட்டு ஃபார்ம் ஆனது ₹84. அதாவது நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு நம்மளோட டே லோ ஃபார்ம் ஆனதுக்கு கீழே இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இந்த ட்ரேடை அப்படியே நாம் வந்துட்டு எக்ஸிக்யூட் வந்துட்டு பண்ணலாம். ஓகே இப்போது நான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ₹101 வந்துட்டு இந்த இடத்துல என்ட்ரி ஆகிருந்தேன் அப்படின்னா என்னோட டார்கெட் அப்படிங்கிறது ₹150 சம்திங் வந்துட்டு இருந்திருக்கும். என்னோட ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது 75 பாயிண்ட் சம்திங் வந்துட்டு இருக்கும். ஓகே, இன்னைக்கு வந்துட்டு மார்க்கெட் ஹை வந்துட்டு போனது வந்துட்டு பாருங்க 139.95 இருக்குது. அதாவது 140 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுப்போம். ஸ்டில் மார்க்கெட் வந்துட்டு அப்சைடு தான் இருக்குது. அதாவது நம்மளோட என்ட்ரி ப்ரைஸ்லேருந்து ஒரு 25% அப்சைடு தான் வந்துட்டு இருக்குது. இது வந்துட்டு நம்மளோட ரிவர்சல் ட்ரேட் பேஸ்டு. ஆனால் நான் இன்னைக்கு 2 விதமான பாயிண்ட் ஆஃப் வியூ வந்துட்டு கொடுத்துருந்தேன். அதையும் வந்துட்டு நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே கைஸ், நான் என்னோட டெலிகிராம் சப்ஸ்கிரைபர்களுக்கு என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா ஒரு 9:40 அந்த டைமில் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அப்போது நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா நான் வந்துட்டு 24,600 புட் ஆப்ஷன் சார்ட்டில் ஒரு ₹100 வந்துட்டு என்ட்ரி ஆக போகிறேன். இதோட டார்கெட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிக் டார்கெட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். பிக் டார்கெட் மீன்ஸ் வந்துட்டு நாம் நார்மலாக வந்துட்டு ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணும்பொழுது 25% ஸ்டாப் லாஸ் 50% டார்கெட் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஆனால் ஒரு சில ட்ரேட் செட்டப்ஸுக்கு வந்துட்டு நாம் அதுக்கு மேலேயும் டார்கெட்டை வந்துட்டு எய்ம் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக. ஓகே, இந்த ட்ரேடை பொறுத்த வரைக்கும் நான் ₹100 வந்துட்டு என்ட்ரி ஆகிறேன். என்னோட இனிஷியல் ஸ்டாப் லாஸ் எவ்வளோ அப்படின்னா இந்த ₹100 25%, அதாவது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ₹75 அப்படிங்கிறது என்னோட இனிஷியல் ஸ்டாப் லாஸாக வந்துட்டு இருந்தது. ஓகே, இந்த மாதிரி ட்ரேட் செட்டப்ஸ்லாம் வந்துட்டு பார்க்கும்பொழுது இம்மிடியேட்டாக மூவ் ஆகும். அந்த இடத்துல இருந்து ஒரு பையிங் ப்ரெஷர் உண்மையாலுமே இருந்தது அப்படின்னா இம்மிடியேட்டாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, அடுத்தது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு 10:32 அந்த டைமில் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு இந்த இடத்துல தான் வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 85 இந்த கேண்டலோட லோ வந்துட்டு ₹84 இருக்குது. தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டலோட ஹை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ₹89 இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் ட்ரிகர் ஆகும் பொழுது நான் சொல்லியிருப்பேன் மார்க்கெட் நான் எதிர்பார்த்த திசையில் வந்துட்டு ஸ்பீடாக வந்துட்டு மூவ் ஆகலை. ஸோ அதனால் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நான் இந்த ட்ரேடை வந்துட்டு எக்ஸிட் ஆக போகிறேன் அப்படின்னு வந்துட்டு நான் சொல்லியிருப்பேன். ஓகே, இந்த ட்ரேடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் எக்ஸிட் ஆன ப்ரைஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ₹88 வந்துட்டு எக்ஸிட் ஆனேன். அதாவது நான் என்ட்ரி ஆன ப்ரைஸ் ₹100, நான் எக்ஸிட் ஆனது 88. அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ₹12 வந்துட்டு இந்த ட்ரேடில் என்னோட லாஸை வந்துட்டு புக் பண்ணேன். ஓகே, அடுத்தது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த 10:32க்கு ஒரு ட்ரேடு வந்துட்டு முடிஞ்சிருச்சு இல்லையா? இந்த ட்ரேடு செட்டப்பை பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணி அடுத்த ட்ரேடு, அதாவது ஆப்போசிட் சைடு வந்துட்டு ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ அதன்படி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 11 மணி அந்த டைமில் வந்துட்டு நான் மறுபடியும் ஆப்போசிட் சைடு இன்னொரு வியூ வந்துட்டு எடுத்திருந்தேன். இந்த ரெண்டாவது வியூவில் நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா ஒரு 11:10 அந்த டைம் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்துட்டு நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா 84.75 அப்படின்ற இடத்துல வந்துட்டு நான் என்ட்ராக போகிறேன். இன்றைக்கி டே லோவுக்கு கீழே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கணும். ரிவர்சல் ட்ரேட் செட்டப் அப்படிங்கிறது வந்துட்டு வேற, இந்த பிக் டார்கெட் அப்படிங்கிறது வந்துட்டு வேற. எதனால் வந்துட்டு நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு மேலே வந்துட்டு மார்க்கெட்டுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்னா ஒரே ஸ்ட்ராட்டஜி டெய்லியும் வந்துட்டு வர்றதுக்கு வந்துட்டு வாய்ப்புகள் வந்துட்டு ரொம்ப கம்மி. ஆனால் வந்துட்டு மார்க்கெட் மூமெண்டம் வந்துட்டு ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் மேனேஜ் பண்ணி நம்மளால் ஒரு நாள் 2 நாளுக்கு மேலே வந்துட்டு ஒரு ட்ரேடு வந்துட்டு வரலை அப்படின்னா நம்ம எமோஷனல் ஆகி ராங் டைரெக்ஷனில் வந்துட்டு எடுத்துப்போம். ஸோ அதனால் நாம் இன்னும் 2-3 ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு டெவலப் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அது வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கும். ஓகே, இந்த 84.75 வந்துட்டு என்ட்ரி எடுக்கும் பொழுது நான் இனிஷியலாக வந்துட்டு என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா ₹118 என்னோட டார்கெட் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருப்பேன்.
ஓகே, மார்க்கெட் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நமக்கு வந்துட்டு என்ட்ரி ஆன இடம் இந்த கேண்டல்லையே வந்துட்டு என்ட்ரி ஆகிடுச்சு. அதாவது 11-12 கேண்டல்லையே வந்துட்டு என்ட்ரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இதே இடத்துல வந்துட்டு அப்படியே சஸ்டெயின் ஆகிட்டே இருந்தது. இருந்தாலும் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ட்ரிகர் ஆகாமல் அப்படியே வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நீங்கள் இந்த டைமில் வந்துட்டு போய் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் வந்துட்டு குறைஞ்சிருக்காது, ஆனால் புட் ஆப்ஷனோட ப்ரீமியம் அப்படியே வந்துட்டு கம்மியாகிக்கிட்டே போயிருக்கும். ஓகே, அடுத்தது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு 2 மணி 2 நிமிஷம் அந்த டைமில் இங்கே மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் பொழுது நான் சொல்லியிருப்பேன், அதாவது 97 ருப்பியில் நான் வந்துட்டு எக்ஸிட் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எதனால் அப்படின்னா நான் மார்னிங் வந்துட்டு ஒரு 12 ருபி லாஸ் பண்ணல. இங்கே வந்துட்டு நான் அந்த 12 ருபியை கேட்ச் பண்ணேன் அப்படின்னா என்னோட இன்னைக்கான நோ லாஸ் நோ ப்ராஃபிட்டில் வந்துட்டு நான் க்ளோஸ் பண்ணியிருப்பேன். நான் இதுக்கு முன்னாடி வீடியோஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன், நான் 11:15க்கு மேலே ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது ரிவர்சல் ட்ரேட் செட்டப்பு, ட்ரெண்டிங் ட்ரேட் செட்டப்பு, பிக் டார்கெட் ட்ரேட் செட்டப். ஓகே, இந்த மாதிரி வந்துட்டு நம்ம பிரித்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது நான் ரிவர்சல் ட்ரேட் செட்டப்லேயும் ட்ரெண்டிங் ட்ரேட் செட்டப்லேயும் 11:15க்கு மேலே என்ட்ரி எடுக்க மாட்டேன். இது வந்துட்டு பிக் டார்கெட் ட்ரேட் செட்டப். ஓகே, அதாவது இந்த ட்ரேடு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஒன்ஸ் வந்துட்டு நம்மளோட ஆப்போசிட் சைடு என்ட்ரி ட்ரிகர் ஆகிடுச்சு அப்படின்னா நாம் வந்துட்டு ஒரு சைடு வந்துட்டு வியூ எடுக்கிறோம். அதாவது இன்றைக்கி வந்துட்டு நான் மார்னிங் வந்துட்டு புட் சைடு வந்துட்டு எனக்கு ஒரு வியூ வந்தது. அதோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு எனக்கு ட்ரிகர் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் அதிலிருந்து வெளியில் வந்துட்டேன். வெளியில் வந்த உடனே வந்துட்டு நாம் ஆப்போசிட் சைடு வந்துட்டு என்ட்ரி எடுத்துடக்கூடாது. அதுக்கான கன்ஃபர்மேஷனும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு என்ட்ரி எடுக்கணும். ஓகே, இப்போது நான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 97 ருபீஸில் வந்துட்டு எக்ஸிட் ஆனேன். இந்த கேண்டலோட ஹை வந்துட்டு பாருங்கள், அடுத்த ஒரு 3 நிமிஷத்தில் 109 ரூபா போயிருக்கும். என்னோட டார்கெட் அப்படிங்கிறது 118 ரூபா. ஒரு 9 பாயிண்டில் வந்துட்டு மிஸ் ஆகி வெளியில் வந்திருக்கும். இருந்தாலும் நான் இன்னைக்கு வந்துட்டு நோ லாஸ் நோ ப்ராஃபிட்டில் வெளியில் வந்துட்டேன். இதை எதுக்காக வந்துட்டு இவ்வளோ டீப்பாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஒரு சில ட்ரேட் மெத்தடில் ஒரு சில விதமான ரிஸ்க்கை வந்துட்டு நாம் எடுத்து தான் ஆகணும். ஏன் அப்படின்னா இந்த ஹை ப்ராபபிலிட்டி பிக் ட்ரேட் செட்டப்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் மாதத்தில் ஒரு 3 நாள் 4 நாள் தான் வரும், ஆனால் பர்ஃபெக்டாக வந்துட்டு ஒர்க் ஆகும். ஓகே, அப்போ நீங்கள் இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம், ஏன் இன்றைக்கி வந்துட்டு மார்க்கெட் ரேஞ்ச் பவுண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா, மார்க்கெட்டை நானோ நீங்களோ மூவ் பண்ணுறது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். நாம் ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுறோம். அதிலிருந்து நாம் எப்படி ப்ராஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்கணும். ஓகே கைஸ், ஒன்ஸ் மார்க்கெட் க்ளோஸ் ஆகட்டும், நாளைக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சு. நாளைக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இன்றைக்கி எந்தெந்த ப்ரைஸ்லாம் வந்துட்டு ட்ரிகர் ஆச்சோ ஸோ அந்த ப்ரைஸ் எல்லாமே வந்துட்டு நான் டெலீட் பண்ணிக்கிறேன். டெலீட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி பிரிண்டான ப்ரைஸை மட்டும் நம்ம மார்க் பண்ணால் போதுமானது. ஓகே, அப்படி பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி பார்க்கும் பொழுது பையிங் கேண்டில் அப்படிங்கிறது இந்த கேண்டலில் ஏன் நான் பையிங் கேண்டலாக வந்துட்டு மார்க் பண்ணுறேன் அப்படின்னா, புதுசாக பார்க்குறவங்களுக்காக நான் சொல்கிறேன். அதாவது இந்த க்ரீன் கலர் கேண்டலில் விக்கு பாட்டமில் அதிகமாக இருக்குது, டாப்பில் கம்மியாக இருக்குது. தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் இந்த ப்ரைஸ் வந்துட்டு ட்ரிகர் ஆகலை. ஸோ அதனால் வந்துட்டு நான் இதை ஒரு பையிங் கேண்டலாக மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த கேண்டில் வந்துட்டு நமக்கு ஒரு பார்த்த உடனே ஒரு பையிங் கேண்டில் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அடுத்தது இங்கே 2 கேண்டில் இருக்குல்ல, ஸோ இதை கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணி மார்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட் டூலை எடுத்துக்கிறேன். மெஷர்மெண்ட் டூலை எடுத்துகிட்டு அந்த கேண்டலில் லோ பிரிண்ட் ஆனதுலேருந்து இந்த கேண்டலோட ஓப்பன் ப்ரைஸ் மார்க் பண்ணேன் அப்படின்னா 9.35 வந்துட்டு இருக்குது. அதே போல் டாப் சைடு அந்த கேண்டலோட ஹை, அதிலிருந்து கேண்டலோட க்ளோஸ் இதை மார்க் பண்ண அப்படின்னா 8.80 இருக்குது. அப்போது பாட்டமில் அதிகமாக இருக்குது, டாப்பில் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த கேண்டலோட லோ ப்ரைஸ் இந்த கேண்டல் ட்ரிகர் ஆகிருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். இந்த கேண்டலோட லோ வந்துட்டு 72, இந்த கேண்டலோட லோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 69. அப்போது இந்த கேண்டல் வந்துட்டு ட்ரிகர் ஆகலை. ஸோ அதனால் இதையும் வந்துட்டு நான் ஒரு பையிங் கேண்டலாக மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது இந்த கேண்டில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பையிங் கேண்டலாக இருக்குது. ஆனால் இந்த கேண்டில் வந்துட்டு இந்த க்ரீன் கலர் கேண்டலோட லோ வந்துட்டு கட் ஆகிருக்கு. ஸோ அதனால் அதை அப்படியே விட்டுடலாம். இந்த கேண்டிலுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டவுட்டாக இருக்கு இல்லையா, ஸோ நாம் இதுக்கு முன்னாடி வந்துட்டு செக் பண்ணோம்ல, ஸோ அந்த மாதிரி செக் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். பாட்டம் சைடு வந்துட்டு
10 ருபீஸ் இருக்குது. டாப் சைடு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 8.85 ருபீஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் இந்த கேண்டலோட பாட்டமும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாம் மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது வந்துட்டு செல்லிங் பாயிண்ட் தெரியுதா அப்படின்னா செல்லிங் பாயிண்ட் நமக்கு இந்த இடத்துல இல்லை, இங்கே தான் வந்துட்டு செல்லிங் பாயிண்ட் வந்துட்டு இருக்குது. இந்த செல்லிங் பாயிண்ட்டை விட இந்த செல்லிங் பாயிண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் 15 மினிட்ஸோட ஹைலோ ரெண்டுமே வந்துட்டு நான் பிளாக் கலர் லைனில் மார்க் பண்ணிக்கிறேன். நாளைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரினால நம்மளோட நிஃப்டி சார்ட்டில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ட்ரேட் பண்ணால் போதுமானது. ஓகே, இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4 பையிங் பாயிண்ட் இருக்குது. இந்த பையிங் பாயிண்ட்டை எப்படி ஃபில்டர் பண்ணி மார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெலிகிராம் சப்ஸ்கிரைபர்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதன்படி ஃபில்டர் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவு நாளைக்கு பையிங்கான ட்ரேடில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.